வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 7. ரொம்ப அழகா பேசுற என்று முறுவளித்தாள் சஞ்சனா. வாட் என பெரிதாக விழிகளை விரித்த சஞ்சய், இதுவரை நான் வாங்காத புதுவிதமான பாராட்டால இருக்கு என தலையசைத்து நகைத்துக் கொண்டாள். இஸ் இட்? ஒருவேளை என்கிட்ட மட்டும்தான் இப்படி பேசுறியோ? அப்படியே சொல்லலாம். அம்மா கிட்ட, பிரணவி கிட்ட எல்லாம் சரியான திமிர் பிடிச்சவன் தான் பேர் வாங்கியிருக்கேன். ஓ என இயல்பாக இழுத்தவள் மெல்ல அமைதியானாள். அப்புறம் என்றவன் கேட்க, கிளம்பலாமா என தன் கைப்பையை எடுத்தாள். பட் நம்பர் தரலையே. நோட் பண்ணிக்கோ என்றவளை வேகமாக இடையிட்டவன், இல்ல நான் சொல்றேன், நீ திரும்ப ரிங் பண்ணு என்று தன்னுடையதை கூறினான். அவனை புரியாமல் பார்த்து, ஏய் என்னாச்சு என கேட்டாள். அஸ் அ கேர்லா உன் நம்பரை எப்படி பப்ளிக்ல சத்தமா சொல்றது சரி கிடையாது. ஆச்சரியத்தில் விழிகளை மலர்த்தியவள், நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ஹேண்டில் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கு என்றாள் சின்ன ஸ்லாகிப்புடன். அப்படின்னு பெருசா நான் வியர்டா பிஹேவ் பண்ணிட்டேன்? ஏன் இல்லாம, யாருன்னே தெரியாத எனக்காக கேர் எடுத்து உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனது, இப்போ நம்பரை ஷேர் பண்ண விடாம தடுத்தது, ஈவன் உன் பேச்சு கூட எனக்கு அப்படிதான் இருக்கு. ஏதேது கடைசியில நீ ஒரு வினோத பிறவின்னு சாக்கு சொல்லி கழுண்டுக்குவ போல இருக்கே. இதுவரை அப்படி தோணல, இனி நடந்தா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவள் விழிகளில் வழிந்த கேலியை இவன் கண்களை சுருக்கி செல்லமாக முறைத்து வைக்க பெண் சன்ன பொன் சிரிப்புடன் எழுந்து கொண்டாள். ஓகே பாப்போம், பாய். எப்போ என்றவன் விரைந்து கேட்க, ஹலோ டைம் கொடுத்திருக்கல, சொல்றேன். ஃபைன் என்று தானும் அவளுடன் இணைந்து கிளம்பியவன், எங்க உன் காரை காணோம் என சுற்றிலும் விழிகளை அலைய விட்டான். வீடு பக்கம் தானே, பை வாக் வந்தேன். ஓ ஓகே ஓகே என்றவன் அப்படியே நிற்க, சரி கிளம்புறது எதுக்கு என்ன துரத்துற? நீ போய் உன் வேலையை பாரு. நீ இங்கே நின்னா என்னால ஃப்ரீயா மூவ் ஆக முடியாது. ஏன்படி என புருவம் உயர்த்தினான். அப்புறம் என்ன பார்க்காம தேடி வந்த மனுஷனை முறையா சென்ட் ஆஃப் பண்ணோம்ல. எனக்கு என்னவோ என்னை விட நீதான் ரொம்ப நல்லா பேசுற மாதிரி தெரியுது. ஆஹா என்றவளின் மாறாத புன்னகை சுமந்த முகத்தை நிறைவுடன் வெளிகளில் நிரப்பிக்கொண்டு தனது காரில் ஏறி விடைபெறும் விதமாக அவன் தலை அசைத்தும் எந்த பிரதிபலிப்பும் இன்றி அப்படியே பார்த்தபடி நின்றிருந்தாள் சஞ்சனா. அவனது வாகனம் கண்களை விட்டு மறைந்த பிறகே மெல்லிய பெருமூச்சுடன் அந்த அங்காடிக்குள் நுழைந்தவள் தனக்கு வேண்டியவற்றை வாங்கிக் கொண்டு வீட்டை நோக்கி நடைபோட்டாள். நெஞ்சம் முழுவதும் சஞ்சயின் நினைவுகள் அழுத்தமாக ஆக்கிரமிக்க அவனுடன் சென்று காஃபி அருந்தியது, இலகுவாக பேசியது என ஒவ்வொன்றையும் மனதினுள் அசை போட்டபடி மலர்ந்த முகத்துடன் வீட்டினுள் நுழைந்தவளை பாட்டியின் காற்று மூச்சென்ற ஆங்கார பேச்சுதான் இன்னிசையாக வரவேற்றது. அன்றவள் வீட்டிற்கு வராமல் வெளியில் தங்கியது பெரிய பிரச்சனையாகிவிட்டது. அதிலும் அவளின் ஒழுக்கம் குறித்து பெரிய அலசிவிட்டார் அம்மூதாட்டி. இன்று வரை அதற்கு ஆவேசமாக எதிர்வினை ஆற்றுகிறார் அவர். மெல்ல விழிகளை திருப்பி அவரை சலனமற்று பார்த்தவள் தன் போக்கில் மாடிப்படிகளில் ஏற அவரின் இடைவிடாத சத்தம் இன்னமும் உயர்ந்து கொண்டே போனது. அதற்கு தூபம் போடுவது போல அவளது அப்பாவின் துணைவியும் அவர் அருகே நின்று கொண்டு எதையோ முணுமுணுப்பது புரிந்தாலும் எதனையும் கண்டுகொள்ளாமல் தனது அறைக்குள் நுழைந்து கதவை தாழிட்டுக் கொண்டாள். சஞ்சனாவின் தந்தை ஜஸ்வந்த் ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்டவர். இன்னமும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மார்வாடி குடும்பத்தை சேர்ந்தவர். உடன் பிறந்தோர் 5 பேர், 4 சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரி, 2 அண்ணன்கள், 2 தம்பிகள், ஒரு தங்கை என அவர்களுக்கு இடையில் இவர் பிறந்திருந்தார். அங்கே தலைமுறையாக பளிங்கு கற்கள் தொழிலுக்கு பெயர் போனது அவர்கள் குடும்பம். அவரது தந்தையின் காலத்தில் சென்னையிலும் தங்கள் தொழிலை விஸ்தரித்து மூத்த அண்ணனும் ஜஸ்வந்தும் அதன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். அப்படி தமிழகம் வந்தவரின் இதயத்தில்தான் காதல் என்ற பெயரில் நுழைந்தார் சஞ்சனாவின் அன்னை மோகனா. முதலில் இரு குடும்பங்களிலுமே கடும் எதிர்ப்புதான்.
பிறகு பெண்ணை பெற்றவர்கள் சிறிது இறங்கி வர ராஜஸ்தானின் ஆச்சார வழியில் வந்த குடும்பத்தினரால் அதை அத்தனை சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜஸ்வந்தை குடும்பத்திலிருந்து மட்டுமல்லாமல் தொழிலிலிருந்தும் ஒதுக்கி வைத்தனர். மனைவி மீது கொண்ட அன்பால் வெளியிடத்தில் வேலை பார்த்து தங்கள் வாழ்வாதாரத்தை பார்த்து கொண்டார் அவர். சஞ்சனா பிறந்து அவளின் 2 வயது வரையிலுமே மோகனாவின் தாய் வீட்டு வழியில் மட்டுமே அவர்களது போக்குவரத்து இருக்க ஜஸ்வந்த் சகோதரர்களை பொது இடத்தில் பார்த்து உறவாடுவதோடு நிறுத்தி கொண்டார். அந்த நேரத்தில்தான் எதிர்பாராத விபத்தொன்றில் மோகனா காலமாகி கணவரையும் மகளையும் மேலா துயரில் விட்டு சென்றார். தாய் இல்லாமல் அழுது கரைந்த குழந்தையை தனியாக சமாளிக்க முடியாது மாமியார் பொறுப்பில் விட்டு அவ்வப்பொழுது அவர்கள் இல்லம் சென்று மகளை கவனித்தபடி தனது பணியை தொடர்ந்திருந்தார் ஜஸ்வந்த். அவரின் மூத்த சகோதரர் மூலம் விஷயம் கேள்விப்பட்டு நடுமகனை வந்து சந்தித்த பெற்றோர் அதன் பின் அவருடன் நல்ல முறையில் உறவில் இணங்கினர். மனைவியை இழந்து துக்கத்தில் தவித்திருந்த ஜஸ்வந்தும் அவர்களின் அன்பில் சரணாகதியாகிவிட்டார். அண்ணன் குடும்பத்துடன் மீண்டும் தன் சொந்த வீட்டில் ஐக்கியமாகியவர் மகளை தன்னுடனே வைத்துக் கொள்ள முயல அவரின் தாய் மறுமணத்திற்கு கட்டாயப்படுத்த துவங்கினார். ஜஸ்வந்த் தனது மறுப்பை தெரிவிக்க அவரின் மாமன் மகளை வீட்டிற்கே வரவழைத்து கண் முன்னால் சோக சித்திரமாக வளையவிட்டு இறுதியில் விடாது போராடி அவரது மனதை கரைத்து மனமுடித்து வைத்தனர். இதில் கொந்தளித்து எழுந்த மோகனாவின் தாய் சஞ்சனாவை அவருடன் அனுப்ப மறுத்து பிரச்சனையை கிளப்பினார். தனது பேத்தி மாற்றாந்தாய் கொடுமை அனுபவிக்க தேவையில்லை, தானே வளர்த்திக் கொள்கிறேன் என சண்டைக்கு நின்றார். மகளின் மீது கொண்ட அன்பால் அதை ஏற்க மறுத்து தவித்த ஜஸ்வந்த் அவளுக்கு எந்த துன்பமும் நேராமல் காக்க வேண்டியது தந்தையாகிய என்னுடைய பொறுப்பு என ஸ்திரமாக சொல்லி தன்னுடன் அழைத்துக் கொண்டார். அதற்கும் நிபந்தனை பேரில்தான் அனுமதித்தார் அவர் மாமியார். மாதத்தில் 1 வாரம் தன்னுடன் இருக்க வேண்டும். பள்ளி செல்லும் காலங்களில் பருவ விடுமுறையை தன் வீட்டில்தான் கழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். எப்படியோ மகள் தன்னுடன் இருந்தால் சரி, மற்றபடி விடுமுறையில் அநேக பேர குழந்தைகள் போல் தன் பாட்டு வீட்டிற்கு அவள் சென்று வருவதில் அவருக்கு எந்தவித பிரச்சனையும் தோன்றவில்லை. ஆனால் உண்மையில் சஞ்சனாவின் வாழ்க்கையில் பெரிய சிக்கலே அங்கேதான் உருவானது. தன் மகளின் புகுந்த வீட்டினர் மீது கடும் அதிருப்தியில் இருந்த மோகனாவின் அன்னை அதை அப்படியே தன் பேத்தியின் மனதிலும் நன்றாக விதைத்தார். உன் அப்பாவின் குடும்பம் மிகவும் மோசமானது. அங்கே இருப்பவர்கள் எல்லாம் நல்ல எண்ணம் இல்லாதவர்கள். உன் அம்மா இருந்தவரை உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது உன் அப்பா அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை மறுபடியும் திருமணம் செய்யவும் தான் வீட்டிற்குள் சேர்த்து கொண்டனர். இனிமேல் உன் அப்பாவும் உனக்கில்லை, உன்னையும் விரோதியாகத்தான் பார்ப்பார்கள் என ஏதேதோ சொல்லி அவளை தன் கைக்குள் வைத்துக் கொண்டார். அதற்கேற்ப மகனின் காதலில் உதித்த குழந்தையை தங்கள் சமூகத்தை சேராது கலப்படத்தில் உதித்தது என ஜஸ்வந்தின் தாய் ஒதுக்கித்தான் வைத்தார். அது அவரின் 2ஆம் மனைவிக்கு பெரிதாக இல்லை என்றாலும் மூத்தார் குழந்தை என்கிற அடையாளம் மனதில் வெறுப்பை மண்ட செய்தது. சின்னவளும் தன் அன்னை வழி பாட்டியின் பார்வையிலேயே அனைவரையும் எதிர்கொண்டதால் வளர வளர தானும் அவர்களிடம் மரியாதையின்றி நடந்து கொள்ள துவங்கினார். உதாரணத்திற்கு அவர்களின் மார்வாடி மொழியில் அவளிடம் ஏதாவது கேள்வி கேட்டால் சிறுமியிடம் பதில் வராது, அழுத்தமாக நின்றிருப்பாள். எங்கிருந்தோ வந்து நம்ம ஊர்ல பழைக்கிறவங்க தமிழ் பேச மாட்டாங்களா? நீ மட்டும் அவங்க பாஷையில பேசணுமோ? அதெல்லாம் வேண்டாம், நீ எப்பவும் தமிழையே பேசு, அவங்க பாஷெல்லாம் தெரிஞ்சுக்காத. நாம் தந்தைக்கும் தாய்க்கும் பொதுவானவள் என்கிற விவரம் எல்லாம் அந்த சிறு பெண்ணிற்கு எப்படி புரியும்? தாயின் மொழியை தூக்கி வைத்து கொண்டாடியவள் தந்தை மொழியை இழிவுபடுத்தினாள். அது அவளின் தந்தை வழிபாட்டையை இன்னமும் கொந்தளிக்க செய்தது. அவளை வைத்து மகனிடம் சண்டையிட துவங்க வியாபார விஷயமாக அங்கே இங்கே என்று வெளியூர்களில் அறைந்து வரும் மனிதருக்கு குடும்பத்தின் அரசியலும் உட்பூசலும் சரியாக புரியவில்லை. மகளை அழைத்து அருகில் அமர்த்தி நிதானமாக பேசி பார்த்தார். ஆனால் இடைப்பட்ட 7-8 வருடங்களில் பெண் முழுவதுமாக தன் கையை விட்டு சென்று விட்டாள் என்பது அவர் அறிந்திராத விஷயம். அதோடு இதற்கெல்லாம் தன் மாமியார்தான் மூல காரணம் என்பதையும் ஜஸ்வந்த் அறிந்து கொள்ளவில்லை. தான் மறுமணம் செய்து கொண்டதில் மாமியாரின் காழ்ப்புணர்ச்சி மகளிடம் சதிராடி விட்டதை உணர்ந்து கொள்ள தவறினார் அவர். காலப்போக்கில் சஞ்சனா என்பவள் மிகவும் பிடிவாத குணம் கொண்டவள், மரியாதை தெரியாதவள், பண்பு இல்லாதவள் என அடுக்கடுக்காக அந்த குடும்பத்தினரால் முத்திரை குத்தப்பட்டது. பெண் எதற்கும் அலட்டிக் கொள்ளவில்லை.
அவளுக்கு தன் தாய் வழிபாட்டியின் ஆதரவு ஒன்றே போதும் என்ற தீர்மானமாக இருந்தாள். இதில் இடையில் சிக்கிக்கொண்டு தவித்தவர் ஜஸ்வந்த் ஒருவர்தான். பெற்ற மகளையும் விட்டுக் கொடுக்க முடியவில்லை, தன் குடும்பத்தினரையும் விட்டுக் கொடுக்க முடியாமல் திண்டாடினார். சஞ்சனாவின் 21வது வயதில் அவரின் போராட்டத்திற்கும் ஒரு முடிவு வந்தது. ஆம், பெற்றவர் தன் மகளை விட்டுக் கொடுத்து விட்டார். எந்த ஒரு சூழ்நிலையில் அவரின் அரவணைப்பும் ஆதரவும் அப்பெண்ணிற்கு ஸ்திரமாக தேவைப்பட்டதோ அன்று அம்மனிதரும் அவளின் நடத்தையினால் உண்டான கடும் கோபத்தில் அவளை ஒதுக்கிவிட்டார். அதுவரை தந்தையின் பேச்சை அலட்சியப்படுத்தி வந்திருந்தாலும் அவர் மீது உள்ளூர பாசம் கொண்டிருந்தவள் அவரின் அச்செயலால் இதயத்தில் பலமாக அடிவாங்கினாள். சஞ்சனா என்ற அழைப்புடன் படபடவென்ற கதவு தட்டப்படவும் தன் நினைவில் இருந்து கலைந்தவள் வேகமாக எழுந்தமர்ந்தாள். கலைந்திருந்த கூந்தலை திருத்திக் கொண்டு முகத்தை அழுந்த துடைத்துவிட்டு சென்று கதவை திறந்தாள். ஜஸ்வந்த் தான் மகளை பார்வையால் எரித்தபடி நின்றிருந்தார். இப்பொழுதும் அவள் உள்ளம் எதற்கும் அலட்டுவதில்லை. அவரை அமைதியாக ஏறிட்டு பார்த்தாள். வாசல்ல காரை ஒழுங்கா பார்க் பண்ண மாட்டியா? எல்லாத்துலயும் வம்பிழுத்துட்டே இருக்கணுமா நீ? சோனு அவன் காடிய வெளியில ரிவர்ஸ் எடுக்க முடியலன்னு புலம்புறான். நான் ஓரமா தான் நிறுத்துறேன், பாக்குறேன் என மேசை மீது இருந்த சாவியை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். எதுலயும் ரோஷம் வர்றது மட்டும் பெருசில்ல, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கணும். ஒரு நொடி தடைப்பட்ட அவள் நடை பின் தங்க தடையின்றி முன்னேறியது. உணவு நேரம். வீட்டினர் அனைவரும் அந்த பெரிய மேசையை சுற்றி ஆக்கிரமித்திருந்தனர். ஜஸ்வந்தின் குடும்பம் இவள் இல்லாமல் 4 பேர், அவரின் அண்ணா குடும்பம் 5 பேர், மேலும் வீட்டின் மூத்த தலைமுறை தாத்தா பாட்டி என அனைவரும் ஒன்றாக வசிக்கின்றனர். இதில் மூத்தவரின் மகனுக்கு திருமணமாகி மருமகள் எடுத்திருந்தார். யாரையும் பார்க்காது நேர்பார்வையாக வெளியில் சென்று தன் வாகனத்தை இன்னும் சிறிது ஓரம் கட்டியவளுக்கு லேசான அயர்வு தோன்றியது. இந்த கார் இப்ப ரொம்ப அவசியமா? பேசாம பழையபடி ஸ்கூட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு இதை வித்துட்டாதான் என்ன? சலிப்புடன் எண்ணமிடும் பொழுதே 1/2 மணி நேர பயண தூரத்தில் இருக்கும் தன் பணியிடத்துக்கு தினமும் 2 சக்கர வாகனத்தில் சென்று வருவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கவும் தானே இதனை நாம் வாங்கினோம் என்று நினைவு வந்தது. அதோடு மாதவிடாய் நாட்களில் வயிற்று வலியும் முதுகு வலியும் வேறு சேர்ந்து அவளை பாடாய் படுத்துவிடும். அதற்காக சலுகை விலையில் வந்த பழைய கார் ஒன்றை வாங்கிவிட்டு குடும்பத்தினரின் அதிருப்தியை தான் பெற்றுக் கொண்டாள். வீட்டின் போர்ட்டிகோவை அடைத்து ஏற்கனவே சின்னதும் பெரியதுமாக 2 கார்கள் நிற்க இவளுடையது உள்ளே நிறுத்த முடியாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். சரி, நான் வெளியில் நிறுத்திக் கொள்கிறேன் என்றாலும் பெரிய வண்டியை ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது சிரமமாக இருக்கிறது என அதற்கும் முணுமுணுத்தாள். அவளும் தான் என்ன செய்வாள்? பல நேரங்களில் பெண்ணிற்கு வாழ்வே வெறுத்து பெரும் சூனியமாகத்தான் தோன்றும். விவரமில்லா வயதில் மூளையில் ஏற்றப்பட்ட தேவையில்லாத அற்ப விஷயங்களின் பலனாக அனைவரின் முன்னிலும் சஞ்சனா ஆற்றிய எதிர்வினையால் பாதிக்கப்பட்டு நிற்பதும் அவள்தான். குற்றவாளியாக்கப்பட்டு நிற்பதும் பெண்தான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.